Hi students, welcome to UDMAX. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களோட 12th ஃபிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ். ஸோ யூனிட் வைஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த 5 மார்க்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேயே கவர் ஆகுது ப்ரீவியஸ் இயர் பேப்பரில். ஸோ அதனால் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து எல்லாருமே நல்லா பாருங்கள். ஸோ யூனிட் 1 பொறுத்தவரை உங்களுக்கு என்ன இருக்குன்னா, calculate the electric field due to a dipole on its axial line and equatorial plane. அப்புறம் Gauss law from Coulomb's law, obtain Gauss law from Coulomb's law and derive an expression for electrostatic potential due to an electric dipole. And next வந்து Van de Graaff generator and derive an expression for resultant capacitance when capacitors are connected in series and in parallel. And next one வந்து obtain the expression for electric field due to an uniformly charged spherical shell. And seventh one வந்து derive the obtain the expression for energy stored in the parallel plate capacitor. ஸோ இது வந்து யூனிட் 1ல இருக்க இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். ஸோ கண்டிப்பாக ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா பாருங்கள். அண்ட் யூனிட் 2 பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கிறது வந்து வெயிட் ஸ்டோன் பிரிட்ஜு, அப்புறம் மீட்டர் பிரிட்ஜு, பொட்டென்ஷியோமீட்டர் அண்ட் ஓம்ஸ் லா. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிங்க. ஏன்னா ஒரே மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஓம்ஸ் லா அப்படின்னு பார்த்துட்டாலே வந்து ஓம்ஸ் லாலே 2 டைப் இருக்கும். அதேமாதிரி பாய்ஸ்-சாவர்ட் லாவில் வந்து 2-3 டைப் இருக்கும். ஸோ அதனால் கொஸ்டினை வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் படிங்க. அப்போ தான் நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்ட ஆன்சர் நீங்கள் வந்து எழுத முடியும். ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் அந்த ஒரு trick இருக்கு. And obtain the macroscopic form of Ohm's law from its microscopic form and discuss this limitation. And next வந்து describe the microscopic model and of current and obtain general form of Ohm's law. And third unitல வந்து cyclotron and obtain the magnetic field at the point bar magnet ஒன்று எல்லாரும் ஸ்ட்ரைட்டாக எடுத்து ஏதாவது ஒன்று எழுதிடுவீங்க. ஸோ ஆக்சியல் லைனா இல்லை ஈக்வட்டோரியல் லைனா அப்படின்னு கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ணி கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுங்க. அண்ட் பாய்ஸ்-சாவர்ட் லா. ஸோ பாய்ஸ்-சாவர்ட் லா வந்து 2 டைப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ obtain a relation for the magnetic field at a point along the axis of a circular coil carrying current using பாய்ஸ்-சாவர்ட் லா. ஸோ கொஸ்டின் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. இன்னொரு கொஸ்டின் என்ன இருக்குது, deduce the relation for the magnetic field at a point due to infinitely long straight conductor carrying current using பாய்ஸ்-சாவர்ட் லா. ஸோ 2 டைப் இருக்குது. கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் படிங்க. அண்ட் galvanometer. அண்ட் யூனிட் 4 பொறுத்தவரை ஒர்க்கிங் ஆஃப் ஏசி ஜென்ரேட்டர் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. அண்ட் derive an expression for phase angle between the applied voltage and current in series and in circuit. Next வந்து self inductance of a coil in terms of magnetic flux and induced EMF, and how the 3 different EMFs are generated in the 3-phase generator. Show the graphical representation of these 3 EMFs. ஸோ இது வந்து யூனிட் 4ல இருக்க இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். அண்ட் யூனிட் 5 பொறுத்தவரையும் write down Maxwell equations in integral form, write down the properties of electromagnetic waves, types of emission spectrum, types of absorption spectrum, Hertz experiment, ஆம்பியர் சர்க்கியூட்டல் லா. ஸோ இதெல்லாம் வந்து யூனிட் 5ல இருக்க இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூனிட் 6ல என்ன இருக்குன்னா, what is dispersion? Obtain the expression for dispersive power of a medium and derive the equation for acceptance angle and numerical aperture of optical fiber and describe the Foucault's method to determine the speed of light. And next வந்து obtain Lensmaker formula and mentions its significance. Derive the equation for an angle of deviation produced by a prism and thus obtain the equation for refractive index of material of the prism. And next வந்து derive the mirror equation and equation for lateral magnification. ஸோ இது வந்து யூனிட் 6ல இருக்க இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். யூனிட் 7ல என்ன இருக்குன்னா, astronomical telescope, equation for bandwidth in young double slit experiment. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த யங் டபுள் ஸ்லிட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் அண்ட் obtain the equation for path difference. ஸோ வந்து யங் டபுள் ஸ்லிட்னு ஒன்று நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏதாவது ஒரு கொஸ்டின் எழுதிருக்கக்கூடாது. ஸோ எந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் எழுதுங்க. இல்லாட்டி நீங்கள் எழுதினாலும் உங்களுக்கு வந்து மார்க் வேஸ்ட் தான். டிஸ்கஸ் த டிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்லிட் அண்ட் obtain the condition for the nth minimum. Explain about compound microscope. ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூனிட் 8ல வந்து ஐன்ஸ்டீன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் வித் நெசசரி எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஃபோட்டோ எமிசிவ் செல் அண்ட் பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்
Davison German experiment அது important. Photoelectric effect with the help of Einstein's explanation. ஸோ இது வந்து யூனிட் 8ல இருக்க இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். யூனிட் 9 வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான யூனிட். ஸோ அதை வந்து நல்லா டெப்த்து கொடுத்து பாருங்க. ஜேஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட், நிலிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட், அப்புறம் போர் ஆட்டம் மாடல் அண்ட் ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் நியூக்ளியர் reactor. ஸோ கம்மி தான் கொஸ்டின்ஸ் இந்த யூனிட் 9ல, ஆனால் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து யூனிட் 9 வந்து கண்டிப்பாக எல்லாரும் நல்லா பாருங்க. அண்ட் யூனிட் 10ல வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, யூனிட் 10 வந்து உங்களுக்கு ஈஸியான யூனிட் தான். ட்ரா த சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் அ half wave rectifier and explain its working, construction and working of a full wave rectifier, transistor function as a switch explain, and De Morgan's first and second theorem. And next வந்து உங்களுக்கு PN junction diode, sketch the static characteristics of common emitter transistor and bring out the essential features of input and output characteristics, and explain the basic elements of communication system with the necessary block diagram. அப்புறம் gates, give circuit symbol, logical operation, truth table and boolean expression of AND gate, OR gate, NOR gate, நாட் கேட், NAND கேட், NOR கேட், XOR கேட். ஸோ இது வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருங்க. அண்ட் ஏதாவது ஒரு வால்யூம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ யூனிட் வால்யூம் 1 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வால்யூம் 1 வந்து ஃபுல்லாக 5 மார்க் கவர் பண்ண பாருங்கள். இதே வால்யூம் 2 பார்த்தீங்கன்னா வால்யூம் 2 வந்து ஃபுல்லாக கவர் பண்ண பாருங்கள். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி கம்பைன் பண்ணிவிட்டு அண்ட் அதர் வால்யூமில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா மோரோவர் நீங்கள் எல்லா 5 மார்க்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ பெஸ்ட் விஷஸ்.